வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டைட்டில் என்னென்னா வண்டர்ஃபுல் idioms and phrases இன் தமிழ். டைம் டு லேர்ன். பீட்ஸ் மீ, இது ஒரு இடியம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா idioms and phrases-உம் ஒரு இங்கிலீஷ் மூவிஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ரொம்ப யூஸ்ஃபுல்லான idioms and phrases தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பீட்ஸ் மீ, இந்த இடியாமுக்கு என்ன அர்த்தம்னா, ஐ டோன்ட் நோ, ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் சம்திங், எனக்கு புரியலை, எனக்கு தெரியலை என்ற அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்கிட்ட யாராவது இந்த புக்கை எழுதுனவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா என்று கேட்டாங்கன்னா, நான் எனக்கு தெரியல என்று நான் சொல்கிறேன். அப்போ என்ன சொல்லுவேன்? ஐ டோன்ட் நோ என்று நான் சொல்கிறேன். அதுக்கு பதிலாக பீட்ஸ் மீ என்று கூட நான் சொல்லலாம். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு பார்க்கலாம். டு யூ நோ ஹூ திஸ் புக் பிலாங்ஸ் டு? பீட்ஸ் மீ, இந்த புத்தகம் யாருடையது என்று உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. பீட்ஸ் மீ. ஓகேயா? அடுத்து திங்க் நத்திங் ஆஃப் இட். இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன அர்த்தம்னா, இட்ஸ் நோ ட்ரபிள், ஏன் இட் வாஸ் நோ ட்ரபிள் கூட சொல்லலாம். அதாவது யூ ஆர் வெல்கம். யூ ஆர் வெல்கம் எப்போ யூஸ் பண்ணுறீங்க? இப்போது நீங்கள் யாருக்காவது உதவி செஞ்சீங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? தேங்க்யூ, தேங்க்யூ சார், தேங்க்யூ மேம் என்று சொல்கிறாங்க. நீங்கள் பதிலுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுவீங்க? யூ ஆர் வெல்கம். அந்த ஃப்ரேஸ்க்கு பதிலாக திங்க் நத்திங் ஆஃப் இட் என்ற ஃப்ரேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, திங்க் நத்திங் ஆஃப் இட், அதாவது தேங்க்யூ, யூ ஆர் வெல்கம். burst out, இது ஒரு phrasal verb. இதுக்கு என்ன அர்த்தம்னா, suddenly do, generally with a loud noise, திடீரென செய்கிறது, பொதுவாக உரத்த சத்தத்துடன். திடீரென செய்கிறதுனா திடீரென பாடுறது, burst out singing. திடீரென சிரிக்கிறது, burst out laughing. எதுவானாலும் வரலாம், பக்கத்து ஏதாவது ஒரு வெர்பு வரலாம், ஆனால் ஐஎன்ஜி வெர்பு வரணும். ஒரு உதாரணத்துக்கு, இப்போது பையன் படித்து முடிச்சிட்டான், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்க போகிறான். பேரண்ட்ஸ் எல்லோரும் அவனை வழி அனுப்பி விடுறாங்க. ஏர்போர்ட்டில் என்ன நடந்தது தெரியுமா? அவ்வளோதான். உடனே அம்மா அழ ஆரம்பிச்சிட்டாங்க. burst out crying, சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க. burst out crying. அப்போ அந்த பையன் என்ன சொல்லுவான்? மை மதர் burst out crying at the airport. இன்னும் ஒரு உதாரணத்துக்கு, he burst out laughing when he saw Raju's new hairstyle. ராஜுவுடைய புதிய ஹேர் ஸ்டைலை பார்த்ததும் அவன் உடனே சத்தம் போட்டு சிரித்தான். அடுத்தது அண்டர் த வெதர். அண்டர் த வெதர் என்பது ஒரு இடியம். இதுக்கு என்ன அர்த்தம்? எ லிட்டில் சிக், உடம்பு சரியில்லை என்று சொல்கிறது. இப்போது நீங்கள் ஒருத்தரை உங்களுக்கு உடம்பு சரியில்லையா என்று கேட்கணுன்னா எப்படி சொல்லுவீங்க? ஆர் யூ ஃபீலிங் சிக் என்று கேட்பீங்க இல்லையா? சிக் என்ற வேர்டுக்கு பதிலாக அண்டர் த வெதர் என்று கூட நம்ம சொல்லலாம். ஆர் யூ ஃபீலிங் அண்டர் த வெதர்? இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். மாலா மிஸ்ட் த பார்ட்டி பிகாஸ் ஷி வாஸ் ஃபீலிங் அண்டர் த வெதர். மாலா விருந்தில் கலந்து கொள்ளவில்லை, ஏனென்றால் அவளுக்கு உடல் நலம் சரியில்லை. அடுத்தது பி ப்ரோக். இது ஒரு இடியம். இதுக்கு என்ன அர்த்தம்னா, நாட் ஹாவ் எனி மனி, பணம் இல்லை என்று சொல்ல பி ப்ரோக் என்று இடியம் யூஸ் ஆகுது.
இப்போது என்கிட்ட பணம் இல்லை என்று சொல்கிறேன்னா நான் என்ன சொல்லணும்? ஐ எம் ப்ரோக். சரி, இன்னும் ஒரு எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஹீ வாஸ் ப்ரோக், ஸோ ஹீ borrowed money from his roommate. அவரிடம் பணம் இல்லை, எனவே அவர் தனது ரூம்மேட்டிடம் கடன் வாங்கினார். ஸ்டே புட், இதுக்கு என்ன அர்த்தம்னா நாட் மூவ். இப்போ உதாரணத்துக்கு நகராத, அங்கேயே இரு, டோன்ட் மூவ் என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா? டோன்ட் மூவ் என்பதற்கு பதிலாக ஸ்டே புட் என்று கூட நம்ம சொல்லலாம். இதுவும் எக்ஸ்க்ளமேஷனில் வரும். ஸ்டே புட், ஐ வில் கோ அண்ட் லுக் ஃபார் ஹிம். ஸ்டே புட்னா என்ன அர்த்தம்? டோன்ட் மூவ் என்று அர்த்தம். டோன்ட் மூவ், ஐ வில் கோ அண்ட் லுக் ஃபார் ஹிம். நகராது, நான் போய் அவனை தேடுவேன். வித்தவுட் கொஸ்டின், இந்த ஃப்ரேஸ்க்கு என்ன மீனிங்னா ஃபார் ஷியோர், ஃபார் சர்டைன், சர்டைன்லி. அதாவது தமிழில் நிச்சயமாக, உறுதியாக என்று அர்த்தம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம சிஎஸ்கே டீம் இருக்கு இல்லையா? இதில் யார் பெஸ்ட் பிளேயர்னு நீங்கள் சொல்லுவீங்க? தோனி. நிச்சயமாக அவங்களால சொல்ல முடியும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? தோனி இஸ் சர்டைன்லி த பெஸ்ட் பிளேயர் இன் சிஎஸ்கே டீம். இதில் சர்டைன்லி இருக்கு இல்லையா? அதுக்கு பதிலாக நீங்கள் வித்தவுட் கொஸ்டின் கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி சொல்லணும்? தோனி இஸ் வித்தவுட் கொஸ்டின் த பெஸ்ட் பிளேயர் இன் சிஎஸ்கே டீம். இன்னும் ஒரு உதாரணத்துக்கு, வித்தவுட் கொஸ்டின், தட் இஸ் த பெஸ்ட் மூவி ஐ ஹாவ் எவர் சீன். நிச்சயமாக நான் பார்த்த படங்களில் இதுதான் சிறந்த படம். கால் இட் எ டே, இது ஒரு இடியாம். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது ஈஸியாக புரிஞ்சுக்கணுன்னா நான் உங்களுக்கு ஒரு ட்ரிக் கொடுக்குறேன். கால் இருக்கு இல்லையா? கால் என்பது என்ன? ஒரு வெர்பு. காலுடைய ஒரு ஃப்ரேசல் வெர்பை எடுத்துக்கலாம். கால் ஆஃப். கால் ஆஃப் என்பது ஒரு ஃப்ரேசல் வெர்பு. இதுக்கு என்ன அர்த்தம்? கேன்சல் என்று அர்த்தம். அப்போ ஒரு நாளை கேன்சல் பண்ணுறீங்கன்னா ஒரு நாள் முழுக்க நீங்கள் வேலை செய்கிறத நிறுத்துறீங்கன்னு அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்டாப் ஒர்க்கிங், வேலை செய்கிறத நிறுத்து என்று அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஆஃபீஸில் ரொம்ப நேரமாக தொடர்ச்சியாக ரெஸ்ட்டே இல்லாமல் வேலை பார்த்துட்ருக்கீங்க. இதை பார்த்து உங்களுடைய பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, யூ ஷுட் கால் இட் எ டே அண்ட் கோ ஹோம் என்று சொல்கிறார். அதாவது யூ ஷுட் ஸ்டாப் ஒர்க்கிங் அண்ட் கோ ஹோம், வேலை செய்வதை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இட்ஸ் 9:30, லெட்ஸ் கால் இட் எ டே. 9:30 ஆகுது, வேலை செய்வதை நிறுத்துவோமா? So far so good, இதுக்கு என்ன அர்த்தம்னா டு சே தட் சம்திங் ஹேஸ் ப்ரொசீடட் வெல் ஆர் வித்தவுட் ப்ராப்ளம்ஸ் அப் டு த ப்ரெசண்ட். ப்ரெசண்ட் வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா கண்டினியூஸ் ஆகிருக்கு, நல்லா போயிட்டுருக்கு என்று சொல்ல ஸோ ஃபார் ஸோ குட். அதாவது எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் நல்லா தான் போயிட்டுருக்கு என்று சொல்ல ஸோ ஃபார் ஸோ குட் என்பதை யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹவு இஸ் யுவர் நியூ கார் ரன்னிங்? ஸோ ஃபார் ஸோ குட். உங்கள் புதிய கார் எப்படி இயங்குகிறது? இதுவரை நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது கார் ரன்னிங் ஆகிறது எந்த பிரச்சனையும் இல்லை, இது வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா போயிட்டுருக்கு என்று சொல்ல ஸோ ஃபார் ஸோ குட்.
அடுத்தது spread like wildfire, காட்டு தீ போல பரவுதல். இது ஒரு இடியம். இது தமிழில் சொல்லும் போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். டு ஸ்ப்ரெட் வெரி குயிக்லி, வேகமாக பரவுவது என்று அர்த்தம். இப்போ நம்ம கொரோனா வைரஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுவும் காட்டு தீ போல தானே பரவுச்சு. இப்போ அது கூட ஒரு உதாரணத்துக்கு கூட சொல்லலாம். காலரா ஸ்ப்ரெட் லைக் வைல்ட் ஃபயர் த்ரூ த கேம்ப்ஸ், முகாம்களில் காலரா காட்டு தீ போல் பரவியது. Thank you so much for watching this video. If you like this video, please like, share and subscribe.